இறைவா, காலை வணக்கம். தாத்தா, எங்களை மறந்துட்டீங்களா? உங்களுக்கும் என்னாலுக்கும் தாத்தா, எல்லாம் சொல்கிறாங்க இந்த உலகம் ரொம்ப சின்னதுன்றாங்களே தாத்தா. தாத்தா இவ்வளோ பெருசாக்குச்சு, உலகம் ரொம்ப சின்னதுன்றாங்களே. ஆமாம் சொல்கிறாங்களே, உலகம் மிகவும் சிறியது. அப்போது ஜனத்தொகை அதிகமாகிட்டா எப்படி தாத்தா நம்மளாம் வாழ போகிறோம்? இடம் இல்லைன்னாக்கா ஆகாயம் இருக்கிறது என் செல்வங்களே. வானத்திலே வாழ பழகி கொண்டால், வசதிகளை உருவாக்கி கொண்டால் நாம் ஆகாயத்திலே வாழலாமே. இடம் பற்றாக்குறை என்று சொல்வதற்கு இடமே இல்லை. தாத்தா இடம் இல்லைன்றீங்க. வானத்தில் வாழலாம். அதற்காக நாம் முயற்சி செய்தால் நம்மால் வானத்தில் வாழ முடியும். நமக்கென்று இல்லங்களை அமைத்து கொண்டு வாழலாமே. ஒன்று இல்லை என்றால் மற்றொன்று இருக்கிறது. பூ உலகம் இல்லை என்றால் வான் உலகம் இருக்கிறது. கவலைப்படாதீர்கள் தாத்தா. நான் எங்கேருந்து பூமியில் இடம் இல்லாத போய் சொன்னாலும் நம்ம வாழ்ல கொஞ்ச நாளில் போயிடுவோம். வர்றவங்களுக்கு இடம் இருக்காது தாத்தா என்று கவலைப்பட்டேன். இப்போது எவ்வளவு பேர் வந்தாலும் சரி, இடம் இருக்குது. ஆண்டவன் இல்லம், வானுலகம், நம்மால் வானத்தில் வாழ முடியும். பாருங்கள், இங்கேருந்து மேலே போகிறதுக்கு நிலாவை ஆராய வேண்டும், செவ்வாய் கிரகத்தை பார்க்க வேண்டும், ஆள வேண்டும் என்று நினைத்து இங்கேருந்து மேலே போகும்போது வழியில் சில ஸ்டேஷன்களை, இருப்பிடங்களை தயாரித்து அங்கே வைத்துக்கொண்டு அங்கே தங்கி கொண்டு அங்கே மேற்கொண்டு போய்கிறார்கள் அல்லவா. அவர்கள் சிறிது காலம் தங்குவதற்கு வழி பண்ணி கொண்டால் நம்ம நீண்ட நாட்கள் வாழ்வதற்கு வழி வகுத்து கொள்ளலாம். இப்படியும் ஒரு வழி இருக்கா தாத்தா? வானத்தில் வாழலாமா? எஸ் செல்வங்களே, வானத்திலே பாருங்கள், பறவைகளே இருக்கிறது. ஆகாயம், விமானம் பறந்து கொண்டே இருக்கிறது. நாம் ஆகாயத்தில் பறந்து கொண்டு இருக்கலாம். நமது வீடுகளை அமைத்து கொண்டு உல்லாசமாக இருக்கலாம். அதற்காக வழிவகைகளை, வழிமுறைகளை வகுத்து கொண்டால் எதற்குமே பஞ்சம் இல்லை. நமது அப்பா இருக்கிறார் நம்மளை வழிகாட்ட. ஏன் நான் 20 நிமிகாக அப்படின்னு அப்பா சொல்கிறாரு, ஜீசஸ் சொல்கிறாரு. சரிங்க தாத்தா. தாத்தா நீங்கள் இதே மாதிரி ஏதாவது சொல்லிங்க தாத்தா. சும்மா ஆபாதமாக இருந்தாலையும் ஒரு ஆறுதலாக இருக்குது தாத்தா. நீங்கள் சொல்கிறது நடக்கிற வேலையா அப்படின்னு சொன்னாலையும் ஒரு ஆறுதலாக இருக்குது தாத்தா. செல்வங்களே, எதுவுமே நம்மால் ஆவாது என்று சொல்லக்கூடாது. முயற்சிப்போம். முயற்சி திருவினையாக்கும். ஒரு காலை முன்னே வச்சா இன்னொரு கால் அதுக்கு முன்னே வைக்கலாம். நீ காலவே வைக்காமல் கவலைப்பட்டிருந்தா எப்படி சொல்லுவாங்களே தாத்தா? தேங்க்ஸ் தாத்தா. தேங்க்யூ.